மலையாள திரையுலகம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு பாட்டை ரீயூஸ் பண்ணோன்னு தமிழ் மக்களுக்கு மலையாள சினிமா மேலே உள்ள மோகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் மற்ற யூடியூபர்ஸ் இருந்துக்கிட்டு மலையாள சினிமாவோட பீக் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, மலையாள சினிமா தமிழ் சினிமாவோட எவ்வளோ சிறந்து விளங்கு தெரியுமா அப்படின்ட்டு நிறைய வகையான வீடியோஸை இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், மலையாள சினிமா எப்போதும் நல்ல படங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தமிழ் ஆடியன்ஸால மட்டும் இல்லாமல் வேறு மொழிகள் ஆடியன்ஸாலையும் அவ்வளவா ஏன் அப்ரிஷியேட் பண்ணப்படலை அப்படின்னா, தமிழ் சினிமா நிறைய நல்ல படங்கள் கொடுத்ததுனால இதர தமிழ் சினிமா படங்களுக்கே தியேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்துச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹிட் படங்கள் கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இப்போ ஒரு ட்ரை ஃபேஸில் போயிட்டு இருக்க இந்த தமிழ் சினிமாக்கு மலையாள திரையுலகம் ஒரு நல்ல தீனி அமையுது அப்படின்னே சொல்லலாம். சிறந்த படங்கள் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. நம்மளும் நம்ம சேனலில் நிறைய மலையாள திரைப்படங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அதில் சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான ஃபிலிம்ஸை ரீவாட்ச் பண்ணுங்க. நிறைய திரைப்படங்கள் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த மலையாளம் சினிமாவில் பேக் டு பேக் வந்த ஹிட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க எந்தவித டைமும் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். முதல் திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ராகுல் சதாசிவனோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடிச்சு வெளியான பிரம்மயுகம். இது இப்போ சோனி லிவ்லையும் ஸ்ட்ரீம் ஆகுது. கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீஸ் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மலபார் ஃபாரஸ்ட் ஏரியால தேவன் மற்றும் கோரன் அப்படிங்கிற 2 நபர்கள் இந்த போர்ச்சுகீஸ்டேருந்து தப்பிச்சு அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. நைட்ல காட்டு பகுதியா இருக்கு, ரொம்பவே இருட்டா இருக்கு. அப்போ இவங்க ஒரு அமானுஷமான உருவத்தை பாக்குறாங்க. இந்த உருவத்தால கோரன் அப்படிங்கிறவரு கொடூரமா கொல்லப்படுறாரு. இதை பார்த்து ஸ்தம்பிச்சு போன தேவன் அவரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தலை தெறிக்க ஓடுறாரு. அப்போ இவர் பார்க்குற ஒரு மேன்ஷன்ல போனா உதவி கிடைக்கும் அப்படின்னு போறப்போ இவருக்கு ரொம்பவே பசி எடுக்குது. அதனால அங்க ஒரு தேங்காயை திருடுறாரு. இத பாக்குற அங்க உள்ள சமையல்காரன் இவரை அங்க உள்ள எஜமானன் அப்படிங்கிறவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. இவருடைய பெயர் கொடுமன் போட்டி அப்படின்னு தெரிய வருது. இந்த தேவனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசன் அரசியெல்லாம் புகழ்ந்து பாடி அவங்கள்ட்ட இருந்து பரிசல் வாங்குறது தான். இத கொடுமன் போட்டி தெரிஞ்சுட்டு அவரை ஒரு பாட்டு பாட சொல்றாரு. இவரோட பாட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்ததும் இவரை அங்கேயே தங்க சொல்றாரு. ஆனா இவர் இருந்துட்டு, மன்னிக்கணும், நான் தற்காலிகமா தான் தங்க முடியும், என்னால ரொம்ப நாள் இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்றப்போ இந்த கொடுமன் போட்டி இருந்துகிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம என்னை எதிர்த்து யாருமே இது வரைக்கும் பேசினது கிடையாது, நான் சொன்னா அது கட்டளை தான், நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ இவருக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருக்கு. ஆனா அவர் இப்ப இருக்கிற நிலைமையில சரி தங்கலாம் அப்படின்னு தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹாண்டிங்கா தெரியுது. இந்த பிளேஸ் எனக்கு தகுந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத ரொம்பவே சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு முறை வந்தவங்க திருப்பி அதே மாதிரி உயிரோட வெளியே போக முடியாது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன, இங்கிருந்து இவர் உயிரோட தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே ஹாண்டடாகவும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ட்விஸ்டடாகவும் நமக்கு விடை கொடுத்திருக்கிறது தான் இந்த பிரம்மயுகம் திரைப்படத்துடைய கதை சுருக்கம். படம் ஃபுல்லாவே மோனோக்ரோம்ல தான் இருக்கும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல. இது இந்த படத்துக்கு ஒரு நல்ல டோனை செட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய மிரட்டலான பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், மம்முக்காவுடைய சூப்பரான ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே மிரட்டலா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். உலக சினிமா பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட் அமையும். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த திரைப்படத்துக்கு நிறைய அவார்டு வெயிட் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிற திரைப்படம் டார்வின் குரியகோஸோட இயக்கத்துல டொவினோ தாமஸ் நடிச்சு வெளியான அன்வேஷ பெண் கண்டேத்தும். இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரா வெளியாயிருக்கு. படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொவினோ தாமஸ் எஸ் ஏ ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா வராரு. முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா இவர் சஸ்பெண்ட் ஆன மாதிரி காமிக்கப்படுது. மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் இவரை கேலி பண்றாங்க. பாரு பாரு, அவனை பார்த்து கத்துக்கோ, எப்படியெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவனை பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பேசுறாங்க. அப்படி இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத தான் பிளாஷ்பேக்ல ரிவீல் பண்றாங்க. இவர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசரா காமிக்கிறாங்க. இவருக்கு முதல்ல ஒரு கேஸ் வருது. இது ஒரு கேர்ளோட டிசப்பியரன்ஸ் ஆன ஒரு கேஸ். லவ்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த கிராமத்துல காணா போறாங்க. இவர் விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சாட்சியங்களும் தடயங்களும் ஒரு கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரிய கை காமிக்குது. ஆனா அந்த ஏரியா மக்களால
இதனால இவருக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுது. அதனால இவரோட விசாரணையில நிறைய தடைகளும் வருது. இதெல்லாம் தாண்டி இவர் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த கேஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு நடந்த பிரச்சனைகள் என்ன, இது சம்பந்தப்பட்டு இவருக்கு இன்னொரு கேஸ் கிடைக்க போகுது, அந்த கேஸ் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்க போகுது, இது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற அரசியல்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம ஆபீசர்ஸோட பிரஷர் எந்த லெவலுக்கு இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்பவே சூப்பர்லேட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல டொவினோ தாமஸ் இந்த திரைப்படத்துல காமிச்சிருந்தாரு. படம் ஒரு 90s பேக்ட்ராப்ல வருது. ப்ரீ இன்டர்நெட்டுக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன் மொபைல்லாம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் அட்டென்ஷன் டு டீட்டெயிலாக இருக்கட்டும், அந்த கேஸில் இருக்க சின்ன சின்ன மிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா இந்த திரைப்படம் உங்க மூளைக்கு ஒரு தீனியா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பாருங்க, ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்தது ஆடியன்ஸோட ஃபேவரட்டான பிரேமலு. இது மிகப்பெரிய வேவ்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்தில் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு அப்படின்னு ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லயும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. வெறும் 10 கோடி செலவு பண்ணி இவங்க 103 கோடி இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இது இவ்வளவு லவபிளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இதோட கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சச்சின் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் அவருடைய காலேஜை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு. இந்த காலேஜ் 4 வருஷத்துல அவர் ஒரு பொண்ணை உயிருக்குயிரா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாள் இல்லைன்னா எப்போ சொல்றது, இதுதான் கடைசி நாள் அப்படின்னு அஞ்சலி அப்படிங்கிற அவர் லவ் பண்ற அந்த பொண்ணுட்ட அவருடைய காதலை ரிவீல் பண்றாரு. ஆனா அப்பதான் அவருக்கு தெரிய வருது அந்த அஞ்சலிங்கிறவங்க இன்னொரு கிளாஸ்மேட்டை காதலிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஹார்ட் பிரேக்கை தாங்க முடியாம அவர் லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் அப்பாவோட பிசினஸ் ஆன பேக்கரியில சின்ன சின்ன டெலிவரியை பண்ணி வராரு. இவருடைய மெயின் ஆம்பிஷனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகேல போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இவர் அவருடைய முதல் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிடுறாரு. அடுத்த அட்டெம்ப்ட் அடுத்த 6 மாசம் தான் அப்படின்னு தெரியறப்போ வீட்டுல அடுத்தது என்ன பண்ண போற, எப்போ லைஃப்ல உருப்பிட போற அப்படின்ட்டு பலவிதமா இவரை டார்ச்சர் பண்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இவர் அப்பாவோட பேக்கரியில ஒரு நாள் ஒரு ஆர்டரை டெலிவர் பண்ண போறாரு. அப்போ எதேர்ச்சியா அந்த வீட்டுல இவருடைய பழைய ஃப்ரெண்டான ஆலன் டேவிஸ் அப்படிங்கிறவரை மீட் பண்றாரு. இவரும் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஹைதராபாத்துக்கு போறதா இருக்காரு. சச்சினையும் கூப்பிடுறாரு. ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன், எனக்கும் அந்த எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சச்சின் கேட்கிறாரு. சரி, அடுத்த 6 மாசத்துல திருப்பி ஃபெயில் ஆயிட்டினா இது ஒரு பேக்கப்பா இருக்கட்டுமே, அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறப்போ அவருக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுது. அதனால ஹைதராபாத்துக்கு மூவ் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ரீனு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க ஹைதராபாத்ல இருக்க ஒரு நல்ல ஐடி ஃபர்ம்ல வேலைக்கு சேர்றாங்க. ஆதி அப்படிங்கிறவங்க இந்த டீமை லீட் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே தான் இவங்க வேலை செய்யறாங்க. இந்த ஆதி ஆபீஸ்ல ரொம்பவே பாப்புலரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜேகே ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றது தான் இவருடைய ட்ரேட்மார்க். ஒரு டீம் லஞ்ச் போயிருக்கப்போ ஒரு ஃபன்னான கேம் விளையாடுறாங்க. அதுல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா யாரை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்கிறப்போ இந்த ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது ஆதியா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் கிண்டலுக்கு சொல்ல ஆதி இதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு அவரும் ரீனுவை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. சச்சினும் ரீனுவும் ஒரு காமனான மேரேஜ்ல மீட் பண்றாங்க. இதுல சச்சினுக்கு ரீனுவை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துருது. இதனாலேயே ரீனுவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ரீனுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி காதல்ல ஒரு தடவை தோற்ற சச்சினுக்கு இந்த முறை வெற்றி கிடைக்குமா? ரீனுக்கு சச்சினை பிடிக்குமா அப்படிங்கறத ரொம்பவே யதார்த்தமாகவும் ஹியூமரஸாகவும் இந்த எல்லா கேள்விக்கும் விடை கொடுத்திருக்க இந்த திரைப்படம் தான் பிரேமலு. படத்துல 5 to 6 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த எல்லா கேரக்டர்ஸும் அற்புதமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லார் மேலேயும் ஒரு பர்சனல் கனெக்ட் ஆடியன்ஸ்க்கு வரதுனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட ரைட்டிங்கா இருக்கட்டும், இதோடைய ஹியூமரா இருக்கட்டும் சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நாஸ்லின் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயா வந்து கலக்கியிருக்காரு. இவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், இமோஷன்ஸா இருக்கட்டும், இன்னசென்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ட்ரூ டு லைஃபா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மமிதா பைஜு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காங்க. எந்த விதத்திலையும் இவங்க எந்த சீன்லயுமே நடிச்ச மாதிரியே இருக்காது. அவ்வளோ ட்ரூ டு லைஃபா இவங்களுடைய ரியாக்ஷன்ஸும் இமோஷன்ஸும் இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில ஹீரோயினை ரொம்ப
ரொம்பவே பப்ளியாகவும் சாமிங்காகவும் காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எந்த தவறுமே இந்த திரைப்படத்துல அவங்க பண்ணல. 2 கேரக்டர்ஸையுமே ரொம்ப ட்ரூ டு லைஃபா கிரவுண்டடா காமிச்சிருக்கிறது தான் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கியிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை இன்னும் எலிவேட் பண்ணது இந்த திரைப்படத்துடைய அற்புதமான மியூசிக். இதுல வர ஒவ்வொரு சாங்கும் படத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்க ஹியூமர், இதோட டைமிங்லாம் சான்ஸே கிடையாது. சில சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட நிறைய டைமிங் காமெடி இவங்க பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆடியன்ஸ் டைம் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்துட்டு வரப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தை பார்த்துட்டு வந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். இது மாதிரி பேக் டு பேக் வெட்ரீஸை மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. மஞ்சுமல் பாய்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. அதுக்காக ஒரு தனி வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஐ பட்டன்லையும் தரேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற திரைப்படங்களில் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச திரைப்படம் இருந்துச்சு, அதை நான் இன்னும் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. அது நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை, பி சேஃப்.